Hello guys, welcome back to another video. Kaushiknath, third test முடிஞ்சிருக்கு லைக் ஒரு ஹாட் பாட் ட்ரா ஃபார் இந்தியா. ஸோ என்ன டேக் பண்ணுறீங்க நீங்க இந்த மேட்ச்ல இருந்து, தேர்ட் மேட்ச்ல இருந்து? ஆஹ் அதாவது Pat Cummins was asked if India has the momentum after that particular innings. The real momentum holder is Rain. The man of the match goes to Rain all around. I mean, Yeah, that's true. pretty honestly, if there was a full-fledged test match, I'm not sure if we would have bounced back extremely well after that 400 or 400 odd from Australian Gabba. See, Gabba பொறுத்த வரைக்கும் 330, 350 is a score that you will definitely be able to hit. ஆனா 450, 460ன்ற மாதிரிலாம் ஒரு ஸ்கோர் வந்துருச்சுன்னா that won't be easy enough. அண்ட் கேபாவை பொறுத்த வரைக்கும் வந்து உனக்கு சேஸ்லயுமே வந்து ஒரு 350, 400 எல்லாம் போயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம். That would have been the case what Australia would have done if at all there was no rain and no climate and weather. But yeah, things aside, ஆஸ்திரேலியா கண்டிப்பா they would have expected better. பெர்த்ல ஸ்டார்ட் பண்ணாங்க, அடிலைட்ல டே நைட்டு, கேபால தேர்ட் டெஸ்ட். This was a planned schedule. They wanted Yeah. to be at least 2-1 or 3-0 இங்க. அங்க அவங்க 1-1 இருக்கிறது டெஃபினெட்லி ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு பேக் ஃபுட் தான். But going forward, again, I will not underestimate them. In TMCG, ball and home ஆடுறோம். He is so deadly there. Probably, yeah. Tomorrow, we have the Boxing Day test starting. Let's see how it goes. ஓகே, நீங்க சொன்னீங்க இப்போ கேபால வந்து ஒரு 350 வந்து ஒரு பெரிய ஸ்கோர்னு. அந்த 350 வந்து 440 போனதுக்கு காரணம் டிராவிஸ் ஹெட் தான். ஐ மீன் மெயின் ரீசன். ஐ மீன் இதுக்கு முன்னாடி வந்து இருந்திருக்கு சில பேட்டர்ஸ் இந்தியான்னு வந்தாலே பயங்கரமா ஆடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சனத் ஜெயசூர்யா, ஒரு குவிண்டன் டிகாக். ஆனா டிராவிஸ் ஹெட் வந்து நம்ம பாத்தீங்கன்னா மற்ற டீம்ல மொத்தம் ஏதோ ஈஸியா இருக்கு. இந்தியான்னு வந்தா மட்டும் ஏன் அவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்றாங்க? இல்ல அவர் கொஞ்சம் ஏதாச்சும் ஒரு ஃபிகர் அவுட் பண்ணிட்டாரு அவரு இந்தியாவை டேக் பண்றதுக்கு? Two things, Ra. First thing என்னன்னா வந்து he has got comfortable with Indian bowling. நெட்ல ஆடுற மாதிரி ரெகுலரா ஆடினே இருக்காங்க ஆஸ்திரேலியா இந்தியாவை. So he has got comfortable with this Indian bowling. அவனுக்கு என்ன மைண்ட் கிளியரா இப்ப தெரிஞ்சிச்சுன்னா, 2 பவுண்டரி அடிச்சோன்னா ஃபீல்ட்ல ஸ்ப்ரெட் பண்ணிடுறாங்கன்னு தெரிஞ்சிச்சு அவனுக்கு. ஸோ அவனுக்கு அது ஒரு ஜோன் ஆஃப் கம்ஃபர்ட் ஜோன் மாதிரி ஆயிடுச்சு. செகண்ட், இந்தியா அவனை டீகோட் பண்ணதை விட அவன் இந்தியன் பவுலர்ஸை பெட்டரா டீகோட் பண்ணி வச்சிருக்கான். வாட் ஆர் யூ கோயிங் டு டு, வாட் ஆர் யூ கோயிங் டு செட் தி ஃபீல்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா ஹெட்டை டீகோட் பண்ணதை விட ஹெட் பெட்டரா இந்தியா டீகோட் பண்ணியிருக்கான். அண்ட் டு பி ஆனஸ்ட், கிட்டத்தட்ட 5 செஞ்சுரி அடிச்சிட்டாங்கன்னா வேர்ல்டு கப், அதுக்கப்புறம் வந்து சாம்பியன்ஷிப் 4 அடிச்சிட்டான். 5 மோஸ்ட்லி எம்சிஜில அடிச்சிருவான்னு நினைக்கிறேன். நான் வாய் வச்ச நேரத்துக்கு எம்சிஜில அடிச்சாலும் அடிச்சிருவான்னு நினைக்கிறேன். பட் ப்ராப்ளம் இஸ், நம்ம ஒரே பிளேயர் ஒரே அட்டாக் கிட்ட கன்சிஸ்டன்டா ரன் அடிச்சுட்டே இருக்கானா, there is something else as the issue. அதை நம்ம அட்ரஸே பண்ணல அப்படின்றத ரியாலிட்டி. ஐ மீன், அவனுக்கு அகைன்ஸ்டா நம்ம கரெக்டா ஒரு விஷயம் அட்டாக்கே பண்ணல, நம்ம கரெக்டா ஒரு ஸ்ட்ராட்டஜியே பண்ணல. நான் இதை வந்து டீம் போலர்ஸ் மேல சொல்ல மாட்டேன், நான் கேப்டன் மேலேயும் டீம்ல ஒரு 8 பேர் வச்சிருக்காங்க, டேட்டா சயின்டிஸ்ட், அனலிஸ்ட் எல்லாம், அவங்க மேல சொல்லுவேன். இஃப் யூ கான்ட் ஃப்ரேம் அ ப்ராப்பர் பிளான் பி ஆர் பிளான் சி அகேன்ஸ்ட் ஒன் சிங்கிள் பேட்டர் அகேன்ஸ்ட் சேம் அட்டாக் கன்சிஸ்டன்ட்லி 4 centuries within a period of 1.5 years, I'm not sure your analysts are doing the job great. கேப்டன்ஷிப் பற்றி சொல்லும் போது எனக்கு இதை சொல்லணும்னு தோணுது. ஏன்னா இதே டிராவிஸ் ஹெட் வந்து 2018 இந்தியா அங்க போய் ஃபர்ஸ்ட் டைம் ஜெயிச்சோம். அப்போ ஒரு கட்டி கொடுத்துருப்பாரு, ஐ வாஸ் லிட்டரலி ஸ்கேர்ட் ஆஃப் இந்தியன் பவுலிங். அவன் இதே இந்தியன் பவுலிங் பார்த்து பயந்த ஒரு பிளேயர் தான் அவரு. ஸோ அது கேப்டன்ஷிப் மாறினப்ப அந்த பிளானு ஆட்டிடியூட் எல்லாமே மாறுதா, இல்ல அவர் ஒரு பெட்டரா அவர் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிட்டாரா ஒரு பேட்ஸ்மேனோட ஆட்டிடியூடா? காம்பினேஷன் ஆஃப் போத். ஏன்னா வந்து உனக்கு கேப்டன்சி மாறச்சே வந்து எல்லாமே மாறதான் செய்யும். உனக்கு டீமோட ஆட்டிடியூட்ல இருந்து ட்ரெஸ்ஸிங் டீம் அஸ்மால் பிளேயர்ல இருந்து எல்லாமே மாறும். கோலி இருக்குச்சு, அது எப்படி இருந்ததுன்னு நம்ம எல்லாரும் பார்த்திருக்கோம். ஐ மீன், அப்பயே வந்து அக்ரெஷன் வாஸ் தேர், ஆன் ஃபீல்டு அவங்களுக்கு அந்த ஃபயரை கொடுக்கணும்ன்ற ஆட்டிடியூட் இருந்தது. இப்ப நான் இல்லவே இல்லைன்னு சொல்ல மாட்டேன், இருக்கு. பட் சம்வேர் உன்னோட ஆப்பனண்ட்டும் பெட்டரா ஆரம்பிச்சு நீயும் பெட்டராயினே இருக்கணும். நான் அந்த ஒரு பாயிண்ட்லயே நான் அக்ரெஷன் மட்டுமே காமிச்சிட்டு அங்கேயே ஸ்டாப் பண்ணிடுவேன். இல்ல ஒரு பிளான் பி மட்டுமே வச்சுட்டு நான் அவனுக்கு போனேன்னா ஐ ஸ்டில் சக்சீட் அப்படின்ற மாதிரி. ஐ மீன், ஐ நோ இட் மைட் கோ ஸ்லைட்லி லென்தி, பட் பிகாஸ் டிராவிஸ் ஹெட் இஸ் பிகமிங் த பிக்கஸ்ட் இஷ்யூன்றதுனால சொல்றேன். இஃப்
பாசிபிளி வந்து நம்ம ஆடுறோம், நம்ம கிரிக்கெட் ஆடுறோம், ஒரு கிளப் லெவல் ஆடுறோம், டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேட் லெவல்ல நம்ம ப்ரமோட் பண்றோம் பசங்களெல்லாம் ரெடி பண்ணி. அந்த மாதிரி இருக்கும்போது டிராவிஸ் ஹெட் மாதிரி ஒரு பேட்ஸ்மேனுக்கு பேசிக்கா நீ என்ன பண்ணலாம் ஒரு ஆப்ஷனா அப்படின்னா, டூ திங்ஸ் தட் he does very well is one is cover drive, one is that cut shot. அதாவது ஒரு மாதிரி கட் ஆஃப் ஷாட். ஸ்டெப்ல குட் லென்த்ல இருந்து காலை மடக்கி கட் அடிக்கிறான். நீனு என்ன பண்ணலாம்னா அந்த கவரை பிளாக் பண்ணி 2 பாயிண்ட் அந்த பவுன்சருக்கு அப்பயே ஒரு டீப் டர்ன் மேனை வச்சுட்டு, அதான் என்ன பண்றாங்கன்னா ஒரு பால் பவுன்சர் போட்டு டீப் டர்ன் மேன் வைக்க மாட்டாங்க. அவன் வந்து அந்த பாலை வந்து டக்கின் பண்ணிடுறான். டக்கின் பண்ணிட்டாலும் அந்த ஃபீல்டர் 2 பால் எடுத்துறாங்க, திருப்பி அந்த பவுன்சர் போட்டு அவன் ஸ்லிப்பு தலையில ஆடுறான். அந்த ஃபீல்டர் 2 பாயிண்ட் அண்ட் ஒரு கவர், ஒரு கேச்சிங் கவரை கன்சிஸ்டன்டா வச்சு ஆஃப் சைட்ல ஒரு 6 பேர் இல்ல 7 பேரை பேக் பண்ணிட்டு அவனை ஆஃப் சைட்ல அவனுக்கு பவுண்டரிஸே கொடுக்காம, இல்லைன்னா இன்ஃபீல்டுக்கு மேல மட்டும்தான் உன்னால ரன் அடிக்க முடியும்ன்ற ஒரு சுச்சுவேஷன் ஆஃப் சைட்ல கொண்டு வந்துட்டு லெக் சைட்ல வெறும் ஒரே ஒரு ஷார்ட் மீட் ஒரு லாங் லெக் வச்சு போட்டா அவன் லெக் சைட்ல அடிக்க போவான். இந்த கேஸ் நீ வந்து ஒரு 4 ஸ்டெப் லைன்ல கன்சிஸ்டன்டா போட்டுட்டே இருந்தா மாட்டிப்பான். பட் நம்ம என்ன பண்றோம்னா 2 பவுண்டரி அடிச்சோடனே 5 பேர் தூக்கி வந்து ஆஃப் சைட்ல 4 பேர், லெக் சைட்ல 3 பேர் தூக்கி பவுண்டரியில போட்டுறோம். அப்படி இருக்கும்போது உன்னால ஒரு பேட்ஸ்மேனுக்கு சான்ஸே எடுக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் உனக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ரவி போபாரா விக்கெட் சாம்பியன்ஸ் ட்ராஃபி 2013 ஃபைனல் அஸ்வின் தோனி எடுத்துக்கட்டும். அவன் 40 ரன் அடிச்சு செட்டில் இருப்பான். அவனுக்கான ஷார்ட் ஸ்கொயர் நிக்க வச்சு பவுன்சர் போட்டு அவனுக்கு புல்லரிக்க வச்சு எடுப்பான். அந்த மாதிரி நீ சில விஷயங்கள் அவுட் ஆஃப் த பாக்ஸ் பண்ணி ஆகணும். நான் 2 பவுண்டரி அடிச்சாலே நான் டிஃபென்சிவா போயிடுவேன் அப்படின்னா யூ won't ஒர்க் அவுட் அட் த ஹையஸ்ட் லெவல். யூ ஹேவ் டு டூ திங்ஸ் அவுட் ஆஃப் த பாக்ஸ். நீ வந்து எக்ஸ்ட்ரா 4 பவுண்டரி யோசிச்சனா அந்த 16 ரன்ல விக்கெட் கிடைக்கும். பட் ஆனா அந்த 16 ரன் யோசிச்சு நீ 160 ரன் கொடுக்குறேன்றது புரிய மாட்டேங்கிறது. அதான் அந்த ஒரு ஸ்லைட் சார்ட் ஆஃப் டிஃபரன்ஸ் நினைக்கிறேன் அந்த கேப்டன்ஷிப், கோலி கேப்டன்ஷிப், ரோஹித் கேப்டன்ஷிப். இதே ரோஹித் கேப்டன்ஷிப் ரொம்ப டிஃப்ரெண்டான அப்ரோச்சா பார்க்கறான்னு நினைக்கிறேன். அவர் கொஞ்சம் டிஃபென்சிவா போயிட்டு பவுண்டரியை கட் பண்ணி, பட் டெஸ்ட் மேட்ச் அது ஒர்க் அவுட் ஆகாது இல்லை. நம்ம பவுண்டரி கட் பண்றது பிரயோஜனமே இல்லை டெஸ்ட் மேட்ச்ல. அண்ட் நீங்க சொன்ன அந்த டீப் கட் பண்ண ஆல்ரெடி ஐபிஎல்லும் கேப்டன்ஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. இஃப் யூ ரிமெம்பர் சிஎஸ்கே மேட்ச்ல ஒரு மேட்ச் நடக்கும். டேரல் மிச்சல் அங்க தோனி லைட்டா அப்படி மாத்துவாரு, கரெக்டா அந்த படம் கேட்ச் போவோம். நீ சொன்னா நம்ம சிஎஸ்கே சொல்லுவாங்க. இது நடந்துச்சு பா, 2 பேரும் நான் சொல்றேன் இல்ல தெரியாதனமா 2 பேரும் எல்லோ கலர் வேற போட்டு வந்துட்டோம். அதை வர போட்டு வந்துட்டோம். நான் சும்மா சொல்றேன்னு நீங்க போய் இந்த மேட்ச பாருங்க, போயிட்டு சிஎஸ்கே எஸ்ஆர்எஸ் ஹைலைட்ஸ் அதுல பாருங்க. டிராவிஸ் எப்படி அவுட் ஆனாலும் பாருங்க. ஐ மீன் அது ஒண்ணு மட்டும் இல்லை, இன்னும் நிறைய இருக்கு. பாடி லைன் ஒரு மாதிரி கத்தரிக்க போய் டீப் பாயிண்ட்ல அழகா கையில கொடுப்போம் மெச்சல். ப்ராப்ளம் இஸ் நம்ம அவுட் ஆஃப் த பாக்ஸ் யோசிக்கவும் மாட்டோம், கொஞ்சம் சான்ஸ் எடுக்கவும் மாட்டோம் தோணுது. டிராவிஸ் ஹெட் அது அங்கதான் நம்ம மாற்றோம் நிறையா. இல்ல மேபி அவர் வந்தா அந்த பாடி லாங்குவேஜும் ஒரு மாதிரி மாறிடு. ஏன்னா அவர் வந்து டூ பிக்கெட்ஸ் இல்ல கஷ்டம் நம்மள ஃபைனல்ல மாஸ்டர் வேர்ல்டு சாம்பியன் வேர்ல்ட் கப் ஃபைனல்ல. ஸோ அவர் அந்த மாதிரி ஒரு பிளேயர் வந்து உள்ள வந்து சும்மா ஒரு பவுண்டரி அடிச்சாலே ஒரு மாதிரி நார்மல் ஒரு மாதிரி கம்மியாயிடல. இவனுக்கு அடுத்த இன்னைக்கு அப்போ வந்து அப்படின்னு இதே இப்படி யோசிச்சு பாரு. 2017-18 சீரீஸ்ல அஸ்வினை வந்து பூனேல போட்டு பொழப்பான் ஸ்டீவன் ஸ்மித். பூனேல செஞ்சுரி அடிப்பான், நம்மள இன்னிங்ஸ் டிஃபீட்ல பெருசா சம்மடி அடிப்பாங்க. அதுக்கப்புறம் பெங்களூர்ல நம்மள ஒரு பெரிய வின் எடுப்போம். அதுக்கப்புறம் தரம்ஷாரால we will win the series. அந்த மாதிரி அவனை வந்து அஸ்வின் வந்து ஸ்மித் வந்து அப்படியே டாமினேட் பண்ணுவான் அஸ்வின் அந்த சீரியஸ். அந்த மாதிரி ஒரு சீரியஸ்க்கு அப்புறம் அஸ்வின் கேம் பேக் இன் 2021 அகைன்ஸ்ட் ஸ்மித் இன் ஆஸ்திரேலியா. he found out a way to take him. எப்படி எடுப்பான் அஸ்வினை வந்து அதுக்கு முன்னாடி எல்லாம் 2018 பார்த்தோம்னா உனக்கு he will flight outside off stump. ஸ்டீவன் ஸ்மித் இறங்கி வந்து வழி அடிப்பான், இல்ல காலை அடிப்பான். 2021 there was a technical change that Ashwin did on attacking Smith. He bowled him on his middle and leg step, not outside off stump. அந்த சிட்னில பார்த்தனா அவனோட எல்பிடபிள்யூ வந்து மிடில் ஸ்டெப்ல ஹிட்டிங், லெக் ஸ்டெப் மிடில் ஸ்டெப் இம்பாக்ட் லெக் ஸ்டெப் ஹிட்டிங் வரும். மெல்போர்ன்ல பார்த்தனா மிடில் அண்ட் லெக்ல பால் இருக்கும். அங்க அதே மாதிரி இன்னொன்னு என்ன பண்ணுவோம், அவனுக்கு ரூம் கொடுக்க மாட்டான். அவனுக்கு அந்த ரிஸ்ட் விளையாடும், அதுக்கு விளையாடாம ரூம் கொடுக்காம அவனுக்கு அந்த மிடில் ஸ்டெப்ல போட்டு இங்க இருக்கும், டக்குன்னு எடுத்து போய் புஜாரா கேட்ச் எடுத்துருவான் 2வது பாலே எம்சிசில ஃபர்ஸ்ட் செஷனே. சோ அவன் அந்த லைன் ஆஃப் அட்டாக், ஃபீல்ட் ஆஃப் அட்டாக் எல்லாத்தையுமே மாத்தினான். அவன் ஸ்மித்தை வச்சு ஒரு ஃபீல்டு ஒரு அப்ரோச் டிசைன் பண்ணான். அந்த மாதிரி அஸ்வின் பண்ணதே இவங்க யாருமே பண்ண மாட்டாங்கன்றதுதான் ரியாலிட்டி. போலர்ஸுமே வந்து சும்மா வந்து ஜெசிபா இஸ் பிக்கஸ்ட் ட்ரஸ்ட் அப்படின்னா அப்படின்னு சொன்னா மட்டும் யூ நாட் வின் மேட்சஸ். யூ ஹேவ் டு வொர்க் ஹார்ட் டு கெட் யுவர் பேட்ஸ்மேன் சைன். ஈவன் அஸ்வின் வந்து செகண்ட் மேட்ச்ல போடுறப்போ ஒரு சில சான்ஸ் எல்லாம் கேட்டாச்சு. ஐ மீன் அவரோட ஓவர்லாம்
பேசிக்கா ட்ராப் சிராஜ் பண்ணுவாரு. கேட்ச் விட்டாங்க 76 யா ல. யா எக்ஸாக்ட்லி. அண்ட் அதேதான் நீங்க சொன்னா திரும்ப ஒரு பேட்ஸ்மேன் இம்ப்ரூவ் வரப்ப ஒரு பவுலரா நம்மளும் ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கணும் எக்ஸாக்ட்லி. சர்வே பண்றதுக்கு. அவன் அவன் வந்து ஒரு எல்கேஜில இருந்து 10th ஸ்டாண்டர்ட் போயிட்டானா நீ ஸ்டில் எல்கேஜிலே உட்கார்ந்தா நானும் உன்னோட காம்படிட்டர்னு சொன்னா வேலைக்கு ஆகாது. எக்ஸாக்ட்லி. ஸோ நம்ம ஆஸ்னா பத்தி இப்ப பேச ஆரம்பிச்சோம். பிக் அனௌன்ஸ்மெண்ட் சத்தியமான எதிர்பார்க்கவே இல்லை. மேபி இந்த சீரிஸ் எண்ட்ல 60 வருஷம் சொல்லுவாங்கன்னு நினைச்சேன். சீரிஸ் அடுவுல அதுவும் தோனி ஆன மாதிரியே ஜஸ்ட் டேக் ஆன் கம்மியர். நான் எனக்கு என்ன சொல்றேன்னு தெரியல. சத்தியமா நான் ஐ மீன் எதிர்பார்க்கலாம். ஆஸ்னா பவர்னா எதிர்பார்க்கலாம். இல்ல ஆஷ் பத்தி நான் பேச ஆரம்பிச்சேன்னா வில் கீப் ஆன் டாக்கிங் ஃபார் ஹவர்ஸ். ப்ராபப்லி வி வில் ஹேவ் a separate discussion on that. ஐ எம் வெரி வெரி எக்ஸ்ட்ரீம்லி எனக்குலாம் வந்து அந்த நியூஸை பார்த்த உடனே டீம் மேனேஜ்மெண்ட் மேலதான் காண்டாச்சு. ஹவு தி ஷிட் கேன் யூ கைஸ் லீவ் எக்ஸாக்ட்லி. அஸ்வின் டு கோ அவுட்? அவன் போறேன்னு சொன்னாலும் அவன் கால ஊந்தாது நீங்க அவன் உட்கார வைக்கணும். அந்த மாதிரி ஒரு சாம்பியன் பிளேயர் உங்களுக்கு அவனுக்கு. ரோஹித் கோலி எல்லாம் 15-20 மேட்ச் ரன் அடிக்கலாம் கூட நீங்க ஆட வைப்பீங்க. அஸ்வின் மட்டும் ஒரு மேட்ச் 4 விக்கெட் எடுக்கலாம், அந்த மேட்ச் உட்காருப்பீங்களா? என்னடா நியாயம்? உங்களுக்கு வந்தா ரத்தம் அவனுக்கு வந்தா சட்னியா? ஒரு ஒரு அடிச்சது இந்த இந்த சீரீஸ்ல 2 பேர் சேர்த்து அடிச்சதை பார்த்தோன்னா 100. அந்த 100லயும் பார்த்தோன்னா ஆல்ரெடி செத்து போன பாம்பை அடிச்சு கொன்னே போட்டானுங்க. ஒரு 55 ஓவர் ஜெய்ஸ்வாலும் கேள்றாலும் அந்த பாம்பை செத்து போன பாம்பை மேல லாரி ஏத்திக்கிட்டு இருந்தான் கோலி உட்காந்து. இதுதான் ரியலா நடந்தது இந்த கேம்ல. So, but yeah, I mean, let's have a different discussion on that. Maybe we'll discuss more about MCG now. மேபி அது எம்சிசி போறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம். ஐ மீன் கௌதம் கம்பீர் வந்து கோச் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூ கொடுத்துருப்பாரு அஸ்வினுக்கு. அப்ப அவரே சொன்னாரு இந்தியா நல்லா யூஸ் பண்ணல ஈவனிங் ஒயிட் பால்ல. ஸோ அது இன்டர்வியூ பார்த்தவங்க நினைக்கிறேன். ஸோ அவர் இப்ப கோச்சா இருக்கும்போது அவருடைய ஃபிட்டாருன்னு தெரியல. சத்தியமானது ஐடியாவே இல்லை. இப்படி ஒரு லெஜெண்ட் ஆகும் ஸ்பீச்சோட பாதி இல்லை. அதுவும் அடுத்த 2 மேட்சுக்கு எம்சிடி சொல்றீங்க. எம்சிடியில் ஆஸ்டன் பி வெரி க்ரூஷியல் சாலிட். அவரோட ஸ்டார்ட் வந்து ரொம்ப இருக்கும் இன் போத் மேட்சஸ் எம்சிடி அண்ட் எஸ்சிஜி. ஸோ இந்த மாதிரி அடுத்த 2 மேட்ச் இருக்கும்போது இப்படி ஒரு ஸ்டார் ஸ்பின்னரை நம்ம இந்த மாதிரி நம்ம பாதியில பெற்றிருக்கோம்னா இப்ப ஆசியா வந்து 1-1 சொன்ன ஒரு மாதிரி பேக் ஃபுட் சொன்னப்போ இது இந்தியாவுக்கு ஒரு பேக் ஃபுட் தானே இது. பேக் ஃபுட் தான். இன்ஃபேக்ட் வந்து அவங்க என்ன பொறுத்த வரைக்கும் வந்து நிறைய பேர் வந்து மெக்ஸ்வீனியோடைய செலக்ஷனை வந்து ஆஸ்திரேலியா தேவர் வெரி ஹார்ஷ் ஆன் பிரிங்கிங் இன் சாம் கான்ஸ்டன்ஸ். The only thing why I think they bought Sam Constas and it's official that he is also making his debut. So basically, why Sam Constas? அப்படின்னா என்னால ஒரே விஷயம் தான் யோசிக்க முடியுது. They want a different kind of player with a different kind of attack. Bumrah has decoded Vexini to the core. இப்ப அவன் வந்தாலே நான் 10 பால்ல குடிச்சிடுன்ற ஆட்டிடியூட் வந்துட்டான். நான் இந்த சாம் கான்ஸ்டாஸ் வந்து வெக்ஸ்வினி மாதிரி ஒரு பேக் ஆஃப் லென்த் ஒரு பால் போட்டா சடனா வந்து அவன் கேம் நான் பாத்திருக்கேன். எப்படின்னா பேக் ஆஃப் த விக்கெட்ல போய் வெயிட் டிரான்ஸ்ஃபர் பண்ணி எல்லாம் புல் அடிக்க மாட்டான். இந்த இடத்துல வெறும் ஹேண்ட்ஸ் வச்சு புல் அடிக்கிறான். அதாவது வெயிட் டிரான்ஸ்ஃபர் எல்லாம் பண்ணாது, ஜஸ்ட் ஆர்ம் ஸ்விங். இவனால பாத்திருக்கல ஒரு மாதிரி ஆண்ட்ரே ரசல், இந்த கிறிஸ் கெயில், இவன் வந்து அஸ்வினா ராஜஸ்தான் அடிச்செல்லாம் சில டைம் நான் பாத்திருப்பான். சிவம் துபே பேசிக்கா they don't even transfer their weight back, they just hit with the flow. அந்த 4 அடிச்சு அடிக்கிறான். ரொம்ப நல்லா இருக்கு அந்த பையன்கிட்ட. அதுவும் ரெட் பால்லயே அந்த மாதிரி நிறைய ஷாட்ஸ் ஆடி நான் பாத்திருக்கேன் அவனுடைய டொமஸ்டிக் மேட்சஸ்லாம், சில மேட்சஸ்லாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு தட் பிளான் இஸ் டு ஜஸ்ட் டேக் இட் ஆன் சிராஜ் அண்ட் பும்ரா இந்த நியூ பால். எனி லூஸ் பால் ஹி இஸ் கோயிங் டு அட்டாக்ன்றது தான் பிளான் ஏ. ஐ மீன் பிளான் ஏ டு Z அதுதான் நினைக்கிறேன். அவங்க வந்து பதுங்கிறது இல்லாம 10 overs 20 for 2 they are not getting more interested. எம்சிஜி பொறுத்த வரைக்கும் 10 overs 40 for 1 வரணும் முடிவு பண்ணிட்டாங்க நியூ பால். அதனால அந்த இனிஷியல் ஸ்டார்ட் அந்த ஒரு ஃபர்ஸ்ட்டுக்கு தான் அவனை கொண்டு வராங்க. அவங்க அதுல ஜெயிக்கிறாங்களா இல்ல அகைன் வந்து வி பிலீவ் இன் ஜெசி பாய் இஸ் த மேட்ச் வின்னர் தான் வந்து ஃபைனல் டெட்லைனான்றது நாளைக்கு காலையோ இல்ல நாளைக்கு காலையிலயோ தெரியும். ஐ மீன் டிபெண்ட்ஸ் அப் ஹூ இந்த டாஸ். எனக்கு தெரிஞ்சு ஜெசி பாய் தான் வருவார் நினைக்கிறேன் திரும்ப. ஏன்னா ஆஸ்திரேலியா கிரிக்கெட்ல இல்ல நான் சொல்றேன் இதே அவங்க இந்தியா வந்து நம்ம இந்தியாவில் அவங்க சொல்றதுன்னா ஓகே ஒரு வச்சு இருக்கா நம்ம எஸ்ஜி பால் ஒன்று ஸ்பிரிங் ஒரு 20 ஓவர்ல போயிடும். பட் இது ஆஸ்திரேலியாவில் ஓவரால அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் நம்ம காட்டினாங்க ஜெய்ஸ்வாலும் ராகுலும் ஒரு 50 ஓவர் நின்னாங்க ஃபுல்லா. அதில் 50 ஓவர்ல ஃபர்ஸ்ட் 30 ஓவர் அப்படியே மொத்தமா நின்ட்டாங்க. 1 ஓவர்ல சுத்தமா.
ஸோ அந்த மாதிரி See, இங்க நம்ம ஆஸ் நான் நினைக்கிறேன். ஆஸ்திரேலியால எப்படின்னா மொத்தம் 20 ஓவர் தான். நீ சொல்ற மாதிரி 40 ஓவர்லாம் பால் இருக்காது. 20 ஓவர். அதுவும் உனக்கு 30 வந்து ஓவர் அந்த பண்ணாரு. ரெட் கலர் சிரித்தே 20 ஓவர் தான். 20 ஓவருக்கு அப்புறம் நீ ஆஸ்திரேலியால 20 ஓவர்ஸ்ல 45 ஃபார் 1 அப்படின்ற மினிமம் பேஸ் ஸ்கோர் நீ வச்சிருந்தனா உன்னால 360 ரன் எவனாலேயும் அங்க தடுக்க முடியாது. பட் அந்த 20 This is ஓவர்ஸ் the நம்ம reality of ஆடணுமே. Australian cricket. ஸோ சாம் கொஞ்சம் மாதிரி ஒரு Actually, it won't be அப்ரோச் that. இருக்கும் போது See, MCG பத்தி I will also quote one more thing. It is not a ground where batsmen can score runs easily, but it is also not a ground where bowlers have taken wickets easily. அதாவது ஆஸ்திரேலியாவோட மிகப்பெரிய லட்சம் அந்த கிரவுண்ட்ல மட்டுமே 1000 ரன் அடிச்சிருக்கான் ரிக்கி பாயிண்டிங்க. ஆனா his strike rate has been the least in MCG. He has scored 1000 runs at a strike rate of 50. I think Mark Vaha, Steve Vaha, ஏதோ ஒரு வாக, he has been the highest scorer in MCG individual, but he has played at a strike rate of 51, 52, but he is known to be playing at a very aggressive strike rate. ஸோ பெரிய பெரிய லெஜண்ட்ஸ் ரிக்கி பாயிண்டே உனக்கு தெரியும் ஹவு அக்ரெசிவ் இஸ். பட் அந்த மாதிரி பிளேயர்ஸே எம்சிஜில பெரிய ரன் அடிச்சிருக்காங்க. பட் வந்து தே ஹவ் பீன் ஏபிள் டு பிளே ஸ்லோ தேர். எம்சிஜி பொறுத்த வரைக்கும் பேட்ஸ்மேன்ஸுக்குமே இட்ஸ் நாட் 350 விக்கெட், பவுலர்ஸ்க்குமே இட்ஸ் நாட் 100 விக்கெட். ஒரு மாதிரி 250, 275 விக்கெட் தான் அது. ஸோ இட் வில் ஹேவ் இட் வில் பி a proper game between bat and ball. ஸ்கோர் கட்டிங்கோ one more thing. ஒரே நிமிஷம் இப்ப நீங்க இப்ப நீங்களே சொன்னீங்க இப்ப அங்க வந்து இப்ப நம்ம ஸ்லோவா தான் ஆடணும்னு. ஸோ சாம் கொஞ்சம் அதுக்கேற்ற பிளேயரா அவரால் ஸ்லோவா ஆட முடியுமா? அந்த அப்ரோச் சூட் ஆகுமா? கேள்வி. பேசிக்கா வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ் ட்ரைங் டு கிவ் தட் பர்ஸ்ட். பும்ராவோட இனிஷியல் ரிதமா உடைக்கணும், அவ்வளவுதான் ஆஸ்திரேலியாக்கு தேவை. இப்போ பும்ரா ஒரு 4 பால் லென்த்ல போடுறான், சடனா ஒரு பால் புடிங்கி அடிச்சிடறான்னு வையன், மிட் விக்கெட்டை தூக்கி அடிச்சிடறான், 1 bounce 4 இல்ல 6 போயிடுது வையன். Will Bumrah again come and bowl that same length? Will he have that ஒரு 0.1% டவுட் இருக்கும்ல பும்ராவோட மைண்ட்ல, இஃப் வாட் இஃப் இட் அகைன் டேக்ஸ் ஆன் மீ அப்படின்ற ஒண்ணு. அதனால ஏதாவது ஒரு ட்ரை பண்ண போவான், மேபி இன்ஸ்விங்கர் போட பார்ப்பான் பேட்ச்ல, அது டக்குன்னு இன்சைட் ஜாங்கியோ இல்ல பேட்ச்ல மொத்தம் லெக் பை 4 ஒன்று போலாம்டா டவுன் டு தி லெஃப்ட் ஆஃப் தி ஷெஃபர்ட், என்ன வேணா நடக்கலாம். நான் இதுதான் நடக்கும் சொல்ல, பட் they are just trying to sneak a chance through it. அந்த மாதிரி சொல்ல வரேன். சிம்பிளா ஒரு கேம்பிள் ஆக்சுவலி ஒர்க் ஆகலாம், ஒர்க் ஆகாம போகலாம். அதே மாதிரி இப்ப ஸ்டார்க் வந்து மாதிரி பும்ரா வந்து எடுத்துரும் போகலாம், ஃபாஸ்ட் பாலே நிக்கத்துரும் போகலாம், வாய்ப்பு இருக்கு. கரெக்ட். இது பும்ராக்குமே சக்சஸ்ஃபுல்லாகவும் முடியல, ஃபெயிலியர் ஆக முடியல. சேமே ஆஸ்திரேலியாவுக்குமே இது டபுள் எக்ஸ் ஸ்குவாட் தான். இது யாருக்கு வந்து பர்ஃபெக்டா செட் ஆகும் அப்படின்றது மேட்ச் நடக்கிட்டே தான் தெரியும், இப்ப சொல்ல முடியாது. பட் டெஃபினட் கேம்பிள் இது. கேம்பிள் எடுத்திருக்காங்க. ஸோ இப்போ இந்தியா வந்து இப்போ கோச்சஸ் நாளைக்கு போகும்போது என்ன மாதிரி இருக்குங்க லெவன் உங்களுக்கு? அதே சேம் லெவனா இல்ல என்ன நீங்க என்னோட லெவனை வந்து கண்டிப்பா இந்தியா எடுக்க மாட்டாங்க. பட் ஆனா ஐ மீன் நான் கொஞ்சம் சென்சிபிளா லெவன் இந்தியா அதை பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து கேட்டா வந்து நீ பேக் அவர் பிளேயர்ஸ் தே ஆர் அவர் இது அப்படி இப்படின்னுவாங்க. பட் ஐ வில் ஃபீல் லைக் வாட் இஸ் தி பெஸ்ட் காம்பினேஷன் ஃபார் தி டீம். அஸ்வினை பேக் பண்ணலையா? அஸ்வினியே பேக் பண்ணாத டீமே எதையும் ஒழுங்கா பண்ண. ஆனா அதான் பிரச்சனை, we always back only the batsmen, never the bowlers. That's been India's curse. We never back Abhinay, we never back Zahir Khan, but we always have backed all the batsmen. அது வந்து நம்மளுடைய பேட்ஸ்மேன் வந்து ஒரு மாதிரி அந்த க்ரவுட் புல்லர் அந்த ஃபேக்டர்னால நினைக்கிறேன். உங்களுக்கு இப்போ பேட்ஸ்மேன் ஆடும்போது என்டர்டெயின் த ஆடியன்ஸ். இப்போ ஒரு பேட்ஸ்மேன் போறான் உள்ள போயிட்டு கிடைக்காது. ஆனா மேட்ச் வந்து பவுலர்ஸ் வருவாங்க. நீ ஒரு டோர்னமெண்டோ பெரிய மேட்சோ ஜெயிக்கணும்னா பவுலர்ஸ் தான். சரி ஓகே, ஃபைனல் ஜெயிக்க வேண்டியது ஆஸ்திரேலியா கூட முடியாது. என்னோட எக்ஸாக்ட்லி என்னோட 11 கேட்டனா ஐ வில் டு ஒன் சிம்பிள் திங். ஐ வில் டிராப் சுப்மன் கில், பிரிங் இன் வாஷிங்டன் சுந்தர். ஓகேவா? அது பண்ண மாட்டாங்க தெரியும். நீ என்னோட டீம் தானே கேட்ட. ஐ ஜஸ்ட் டெல்லிங் கண்டிப்பா இந்தியால பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க சுப்மன் கில்க்கு ஜிங்சக் தான் அடிப்பாங்க. ஓகே, ஐ வில் டிராப் சுப்மன் கில், பிரிங் இன் வாஷி. ஐ வில் ஆஸ்க் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் டு பிளே நம்பர் 3. ஐ வில் ஆஸ்க் ரோஹித் அண்ட் கேஎல் டு ஓபன், எஸ்எஸ்வி டு பிளே நம்பர் 3, கோலி. ஏன்னா நான் எனக்கு வந்து if I am given a chance, I will be happy enough to drop both Rohit and Kohli and play youngsters. But அதுவும் நடக்காது. கேட்டா வந்து சாம்பியன்ஸ் லெஜெண்ட்ஸ் ஏதாவது சொல்லுவாங்க. அஸ்வினியே பேக் பண்ணாத டீம் தான், பட் ஆப்வியஸ்லி அவங்கள பேக் பண்றதுக்கு தான் அஸ்வினை கைட்டி விட்ட டீம் இது. ஸோ யா,
கோலி நம்பர் 4 ஆடுவான், ரிஷப் பண்ட் நம்பர் 5 ஆடுவான். நம்பர் 6ல ஐ வில் பி வெரி ஹாப்பி டு பிளே சமன் லைக் வாஷிங்டன் சுந்தர். 7 வில் பி நிதிஷ்குமார் ரெட்டி. 8 வில் பி ஜடேஜா. ஸோ 6 or 8ல எனக்கு சாலிடான பேட்டிங்கும் கவர் ஆயிடுச்சு. ஆல்ரெடி எனக்கு 2 ஸ்பின்னர் ஒரு மீடியம் பேசரும் கவர் ஆயிட்டான். நவ் ஐ வில் ஹேவ் இந்த கிரவுண்ட்ல ஆகாஷ் தீப்புக்கு விழும். ஆகாஷ் தீப கேபால் ஆனது தப்பு. கேபால பிரசித் கிருஷ்ணா ஆடி இருக்கணும். ஆகாஷ் தீப் அடிலைட்ல ஆடி இருக்கணும். இவனுங்க எல்லாத்தையும் மாத்தி மாத்தி பண்ணிட்டு இருக்காங்க. சோ கேபால் ஆட வேண்டிய பிரசித் கிருஷ்ணா கேபால் ஆடல. ஆனா இங்க வந்து எம்சிஜில இருந்து பிரசித் கிருஷ்ணா ஆனாங்க. தட் இஸ் பைத்திய காட்டணும். இங்க ஆகாஷ் தீப் ஹேஸ் டு ஸ்டார்ட் வித் பும்ரா அண்ட் சிராஜ் ஹேஸ் டு பி தி தேர்ட் பேசர். தட்ஸ் தி வே யூ ஹேவ் டு கோ ஹியர். இங்க பவுன்ஸ் இருக்காது, ஆனா இனிஷியலா சீம் இருக்கும். ஆனா கேபால பவுன்ஸ் இருக்கும், அங்க சீம் இருக்காது. அங்க போய் ஹிட் டெக் போலர் பிரசித் கிருஷ்ணா ஆட சொன்னா அங்க ஆடுறானுங்க. சரி, அடிலைட்ல போய் ஆகாஷ் தீப் மாதிரி சீமிங் போலர் ஆடுறானா, அங்க வந்து ஹர்ஷித் ராணா மாதிரி ஹிட் டெக் போலர் ஆடுறானுங்க. யாரா நீங்க கேட்டா வந்து நீங்க அங்க உட்காந்து என்ன வேணா பேசலாம். இல்ல நம்மள கேட்டா நம்மள சொல்லுவாங்க அங்க உட்காந்து நீங்க என்ன வேணா பேசலாம், இங்க வாங்கன்னு. அங்க வரோம்டா நாங்க, எங்களெல்லாம் விட்டீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையே போயிடுவோம். நாங்க வந்தோம்னா நாங்க ஆக்சுவலி ஈஸியா ரூல் பண்ணிட்டு போயிடுவோம். உங்களை மாதிரி பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்க மாட்டோம். எக்ஸாக்ட்லி. ஸோ இப்போ என்னோட 11ல வந்து நானும் சுமங்கல் தான் ட்ராப் பண்ணுவேன், வேற வழி இல்லை. சுமங்கல் லோட் ஆஷியின் அண்ட் ஒன்ஸ் ஸ்லைட் சேஞ்ச் நான் வந்து டேஸ்ட் பால் நான் ஓப்பனிங் விட்டுறேன். அவரை நான் ஸ்கிப் பண்ண மாட்டேன். ஐ வில் பிளே கேஎல் ராகுல். ஐ மீன் ஓகே, எக்ஸாக்ட்லி. இப்போ சப்போஸ் இப்போ ரோஹித் சர்மா யாரும் இப்போ 0-1 ஒரு 5-1 போயிடுச்சுன்னா அங்கேருந்து அவரால் ஈஸியாக அது போக முடியும். அண்ட் ஈவன் சப்போஸ் இப்போ ஒரு 15 hours வந்து ஆட்டாங்கன்னா ஏழு உள்ள போய் அவர் ஒரு 30 hours ஆடுவார் ஈஸியாக. ஸோ 45-50 hours இந்தியா ஆடலாம் டாப் 3 பேட்ஸ்மேனை வச்சு. அண்ட் ஆஃப்டர் த சேம் ஆர்டர் ஆச்சு சார். நம்பர் 4ல கோலி, நம்பர் 5ல ரிஷப் பண்ட். ஐ திங்க் நான் வந்து ரெட்டியை நான் இன்னும் நம்பர் 6ல போடுவேன். சுகுமார் ரெட்டி அவர்களும் ப்ரமோஷன் தரலாம். நல்லா பண்ணிருக்காரு சீரிஸ்ல. அண்ட் வாசி at 7, ஜட்டு at 8, ஆர்எஸ் பேப்டம் அண்ட் தென் பும்ரா, சிராஜ், ஆகாஷ் சேம் லைன். ஸோ யாரு ஆஸ்திரேலியால அவங்க 11 அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. சோ சாம் கான்ஸ்டன்ஸ் இஸ் ரீப்ளேசிங் மெக்ஸ்வீனி அண்ட் பாலாண்ட் இஸ் ரீப்ளேசிங் எஸ்லோட். த்ரெட் வந்து எனக்கு மிகப்பெரிய த்ரெட் இஸ் பாலாண்ட் தான். எனக்கு என்னோ வந்து ஐ ஹேவ் a very ஸ்ட்ராங்கான கட் ஃபீல் தட் பாலாண்ட் இஸ் கோயிங் டு பிக் அப் a 5 for வருதோ இல்லையோ கோலி கேட்டா அவர் தான் எடுப்பாரு எனக்கு. அதே சவுண்ட் ஸ்டம்ப்லைன் நம்மால் போய் நிக்க எடுப்பாரு. ரீப்ளே வரும் பாருங்க, அதே ரீப்ளே 24 பால் 6வது ஸ்டெப்ல கோலி வந்து 6th ஸ்டெப்ல லீவ் பண்ணி வந்து ட்ரில்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. பிஆர்னா வேற லெவல் பிஆர். சோஷியல் மீடியா அதுல வேற லெவல் பிஆர். மேட்ச்ல ஹெட்லயே மேட்ச்ல வராது பாஸ். ஏன்னா நீங்க பண்றது ஃபுல்லா பிஆர் தானே. வெறும் பப்ளிக் லைசன்ஸ்க்கு நீங்க பாஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. உண்மையால நீங்க அவ்வளவு எஃபர்ட் போடுற மாதிரி தெரியலையே. ஏண்டா போன மேட்ச் செகண்ட் இன்னிங்ஸ்ல ஜெய்ஸ்வால் காட்டணும் அந்த டிஃபரன்ஸ். அதாவது ஸ்டார்க் இறங்கி வந்தாருனாடா அந்த லெக் ஸ்டெம்ப்ல போற பால்ஸ்ல விக்கெட்டே இக்னோர் பண்ணோம். அந்த ஒரு சேஞ்ச் அந்த பையன் ஒரு சின்ன பையனால ஒரு நாள்ல கொண்டு வர முடிஞ்சதா, ஒரு லெஜெண்டால ஒரு 1.5-2 yearsல கொண்டு வந்திருக்க முடியாது. இப்போ லாஸ்ட் ப்ரெடிக்ஷன் நான் யார் கைப்பா டெஸ்ட்ல I will go 60-40 with Australia. I will go 70-30 with India. எனக்கு ரொம்ப தோணுது எம்சிஜி எஸ்சிஜி ரெண்டுமே வந்து இந்தியாவுக்கு ஒரு லக்கி ஸ்டேடியமா இருந்திருக்கு. ஏன்னா பேஸ்ல அங்க பவுன்ஸ் இருக்காது. அண்ட் பவுன்ஸ் இல்லாதப்ப ஆஸ்திரேலியன் பேஸ்ல கொஞ்சம் ரைட்டா ஸ்ட்ரகிள் பண்ணிருக்காங்க அந்த ஈச்ல ஒரு பண்ண அப்புறம். பாஸ் போன வாட்டி நம்ம எஃப்சிஜில ஜெயிச்சதுக்கான 2 பில்லர்ஸுமே இந்த வாட்டி டீம்ல இல்ல பாஸ். கொஞ்சம் பார்த்து பேசுங்க பாஸ். செட் அப் தி டோன் ஆன் டே 1. இன்னொன்னு அஜிங்கியா ரஹானே செட் அப் தி சீரியஸ் ஆன் டே 2 வித் தி செஞ்சுரி. இவங்க 2 பேரையும் நம்ம பேக் பண்ணல. எந்த தைரியத்துல நம்ம எஃப்சிஜில வாய் விடுறதுன்னு தெரியல. பாப்போம். ராகுல் I have a feel that Australia's Aussies I have feel ராகுல் ஒரு செஞ்சுரி போடுவான்னு நினைக்கிறேன். 2 வாட்டி மெசேஜ் இந்த ஃபார்மட்ல. சோ மேபி well deserved ஒரு செஞ்சுரி அது ஒன்றான ஒரே ராகுல் தான் ஒரே மேபி
ஜெய்ஸ்வால் ஆஃப்டர் தட். அவங்க 2 பேர் சூப்பர். அவங்க 2 பேர் ஸ்கெட் பண்ணி கொடுத்துட்டா அக்செப்ட் பண்ணிட்டாங்களா, அவன் சொல்லிட்டே போலாம் இந்த மாதிரி. பட் மெயின் ஹோப்னா இது ராகுல் தான் இப்போ, கேஎல் ராகுல் தான். கரெக்ட். ஐ பேக் him. So okay, so Let's see. Tomorrow it starts. And let's first see. time real Australian summer vibe. 5 a.m. start. Boxing Day India test, emotion. Okay, come on guys. first Ah, time in the back series on India. 4:30 a.m. toss and 5 a.m. first ball. 5 AM first ball. ஐயோ, So real. 5 மணிக்கு. So real Thank you, Rama. real Australian summer vibe is here. Yeah, okay, fine. இதோட இந்த வீடியோ நாங்கள் வச்சுக்கிறோம். ஸோ கோச்சஸ் கொஞ்சம் அப்புறம் திரும்ப வந்து பார்க்கலாம் எல்லாரையும். ஸோ until then, signing off.